உன் பிறந்த நாளுக்கு பெஸ்ட் பொம்மை கடைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். உனக்கு இஷ்டப்பட்ட பொம்மை வாங்கிக்க என்ன? Thank you டாடி. என்னங்க லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவா போகுது. நீ ஏறினால வேலை செய்யறது பெரிய கஷ்டம். இதுல ஸ்லோ என்ன ஸ்பீட் என்ன? கிண்டல் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் குறைச்சு காட்டுறேன். உனக்கு எந்த பொம்மை வேணுமோ நீயே தேடிக்க. சரிப்பா. இப்ப எதுக்கு சார் தலையில அடிச்சீங்க? முகமூடிடி. சாரி சார். சரிங்க, குழந்தைங்கள்லாம் வர்ற இடம், நாங்களே மாஸ்க் வைக்கிறோம். ஒரு கவர்ச்சி வேணும் இல்லையா? முன்னாடி இருந்தா மட்டும் பத்தாதுன்னு தான் பின்னாடியும் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும் சார்? குழந்தை ஏதோ பொம்மை கேக்குது. எந்த பொம்மைன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடுங்க. ஆமா, இத பாருமா, இங்க பாரு. இங்க ஏதாச்சும் இருக்கா? இல்லையா? இந்த சைடு பாரு, இந்த சைடு பாரு. மேல பாரு, நான் தூக்குறேன். முடியல, நீ கீழே பாரு. இந்த சைடு இங்க. புடிச்சிட்டான் புடிச்சிட்டான், பிரபு புடிச்சிட்டான். இதானே? பாவு பாவு பாவு. இதுவும் இல்ல அங்கிள். எங்க பாத்த நீ? வீட்ல. ஏய், வீட்ல இருக்க பொம்மை மறுபடியும் இங்க வந்து கேக்குறேன். அதல்லம்மா, நான் டிவில பார்த்தேன். சென்ற வார உலகம். ஆமா அங்கிள். புடிச்சிட்டான். இதுதானே? ஹை, இதேதான். டட்டடைங். எவ்வளவு சார்? 500 ரூபாய். 500 ரூபாயா? பகவானி. அப்பா. இல்லம்மா, 500 ரூபாயான்னு கேட்டேன். அப்ப பேக் பண்ணிட்டுமா சார்? ஓகே சார், எடுத்து கொடுறி. ஏங்க, அந்த ஆள் பாருங்க என்ன எப்படி உத்து பாக்குறான். அது மாஸ்கடி. முந்தாடிய பார்த்தா என்ன, பாக்காட்டி போன என்ன? இதுக்கெல்லாம் ஒரு அலாவுதீன் பூதம் தான் கரெக்ட். அப்ப நாங்க என்ன விளக்கு துடைக்கணுமா? அன்புடை வணக்கம். அங்க போய் ஆடேண்டி. எழுத படிக்க தெரிந்த, குத்து மதிப்பாக 25 வயதுள்ள, குடிப்பழக்கமே இல்லாத, சிகரெட் பழக்கம் அறவே அற்ற, ஆரோக்கியமான, திடகாத்திரமான, நீளமான பாடியும் மூஞ்சி மேல தாடியும் உள்ள அழகான மணமகனுக்கு மணமகள் தேவை. இப்படிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணாம விட மாட்டியா? உயிர் நண்பர்கள். தமிழ் எப்படி இருக்கு? மச்சான் கப்பா. ஆமாப்பா, டூப்ளிகேட். நேத்து நைட்டு டைட் ஆகி போச்சா, அதான் காலையில லைட்டா தலைவலிக்குது. என்னப்பா பண்ணலாம்? ஒரு ஸ்மால் அடி. அதான் தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச வைத்தியமாச்சே. இது பாரு, குவாட்டரே வச்சிருக்கிறேன் நானு. எதிர ஊத்தி அடிக்கிறது இப்ப? அது சந்தன கும்பாடா. இதுல ஊத்தி அடி. இதுலயா? இது ஒரு 90 கட்டிங் தாங்கும் போல இருக்கே. சரியா அடிச்சிடலாம். ஐயோ, இவ்வளவு சீக்கிரம் வராங்களே. என்ன தம்பி பன்னீரை கையில வச்சுட்டு பாத்துட்டே இருக்கீங்க? நான் குனிஞ்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்களா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? டாப்ல ஏகப்பட்ட புறம்போக்கு லேண்ட் வச்சிருக்கீங்களே. ஆமா ஆமா, நல்ல பாரின் செண்டு. வாசனை குப்புன்னு தூக்குது. இல்ல, லோக்கல் தான். இல்லைன்னா விஸ்கி வாசனை வருது.
அபே தண்ணி அடிக்கிறியாப்பா? அடிச்சிட்டா இருக்கிறேன். உங்களுக்கு வேணாலும் அடிக்கிறேன் நான். அடிப்பா. ஐயோ கண்ணு கூசுதா. தார் பாய போட்டு மூடுறா. போனால் போகட்டும் போடா. ஓம் கணேசா. யோ உனக்கு பணம் கொடுக்கும் போதெல்லாம் படிச்சு சொன்னல சீசன் வர்றதுக்குள்ள ஹோட்டல்ல ஃபினிஷ் பண்ணணும்னு. இப்ப வந்துட்டு அதை வைக்கல இதை வைக்கல கதவு வைக்கலன்னு கதை விடுறியா? நான் என்ன பண்ணுவேன் சார், ஒர்க்கர்ஸே கிடைக்கல. யார்கிட்டயா கதை விடுற? ஒர்க்கர் கிடைக்கலன்னு. வெளிநாட்டுக்கே இந்தியால இருந்தா மேன் பவர். மேனுக்கு பவர் உள்ள நாடே இந்தியா தான் தெரியும்ல. அப்புறம் என் பவரை காமிச்சேன் உனக்கு ஃபியூஸ் புடிங்கும். ஜாக்கிரதை. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க தெரியுமா உனக்கு? இந்த சீசன்ல மட்டும் ஹோட்டல் ரெடியா இருந்ததுன்னா என் முதலாளி போட்ட காசுல பாதி எடுத்திருப்பாரு. நீ இப்படி அறகுறையா விட்டதுனால சீசன் டிக்கெட்டே காசு இல்லாம இப்ப என்ன வந்து கேக்குறாரு? யோ நே முறைக்கிற சார் ரூம் இருக்குமா? ரூம் இன்னும் ரெடி ஆகல. தேங்க்ஸ். அபசகுணம் புடிச்ச மாதிரி வந்தவன எல்லாம் வெளிய அனுப்புற. நான் இப்ப சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் வெளிய போங்க. கெட் அவுட். இப்ப என்ன பண்ணுவோம்? இப்பவாது நம்ம மூளை யூஸ் பண்ணுவோம். வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் நம்ம ஹோட்டல் இன்னும் ஃபினிஷ் ஆகலன்ற உண்மையை எடுத்து சொல்லி அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம பேங்க் அக்கவுண்ட் மேல ஏறிடும். அதான் சரியான வழி. டேய் போர்டு எடுத்து வைடா. எங்க இப்பதான் போர்டே வைக்கிறாங்க. கப்பனு புடிங்க. என்னைய விட்டுட்டு ஓடுறீங்க? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இப்பதான் போர்டே வைக்கிறீங்க, ரூம் இல்லைன்னு சொல்றாதீங்க. புது ஹோட்டல் தானே. யூ ஆர் வெரி கிளவர். ஹனிமூன் கப்பலா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஆர் வெரி லக்கி. ஏன்னா நீங்க தான் திறப்பு விழாவே ஹோட்டல இன்னும் ஓபனே பண்ணல. கொஞ்சம் அன்பினிஷிங்கா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. முதல்ல மணி, அப்புறம்தான் உங்க ஹனி. ஐயோ அட நாங்களும் உங்களை மாதிரி தான் சார், அன்பினிஷ்டு. சரி சார், முதல்ல கீ கொடுங்க சார் ப்ளீஸ். சேஃப்டி ஃபர்ஸ்ட். This is my key. This is room key. I am Ram key. Naughty couples. Ayyo! குளிருது மீனோ. ஏன் குளிருது? நீங்க தான் ஸ்வெட்டர் போட்டிருக்கீங்களே. நான் பேர் பாடியோட நிக்கிறேன். பேர் பாடியா? இது ஹேர் பாடி. இதுல ஒரு கம்பளியே தயாரிக்கலாம் போல இருக்கே. ஹாய், நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ரத்தத்தே ரத்தத்தே ரத்தத்தே. அட்டாக். என்ன ரிசப்ஷன்? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? எங்க பாத்ரூம் கதவு திறந்தா பக்கத்து பாத்ரூம் தெரியுது சார். உள்ள வேற ஒரு பொம்பளை குளிச்சிட்டு இருக்கு. நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. நீங்க பார்த்ததுக்கெல்லாம் நாங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணவே மாட்டோம். என்ஜாய் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் ஹாப்பி ஹனிமூன். நயா என்ஜாய் கொஞ்சாயிட்டு ஹனிமூனுக்கு வந்தோன்ட்டு தான் பேரு. இது வரைக்கும் ஒரு மூணியும் பார்க்கல. சார், நீங்க ஆர்டர் பண்ண மசால் தோசை சூடா வந்துகிட்டே இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் அவுட்டிங் போயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் உங்களுக்கு வேற ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. ரூம் சர்வீஸ். எஸ், கம் இன். எஸ் சார், தோசை. என்னையா பாத்ரூம்குள்ள இருந்து வர? கிச்சன்ல இருந்து வரதுக்கு தான் சார் ஷார்ட் கட். யோ என்னையா பீரோக்குள்ள போற? ரிசப்ஷன் போக இதான் சார் ஷார்ட் கட். மீனோ சீக்கிரம் குளிச்சிட்டு வா. நான் குளிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும். என்னங்க இது சரியா? எவன்டா சிகரெட் பத்த வைக்க? ஹலோ, சொல்லுவா மீனா. ஏய் மீனா, ஐயோ குரலை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. இருமா, அம்மாவை கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மா வந்து வீடு பெருக்கிட்டு இருக்காம்மா. என்ன ஒரு பொறுக்கைக்கு கட்டி வச்சிட்டீங்களேப்பா.
என்னம்மா மாப்பிள்ளை போய் பொறுக்கி இருக்கீங்க? பின்ன சிகரெட் பிடிக்கிறாரு பொறுக்கின்னு சொல்லாம பொறுப்பான புருஷனை சொல்ல சொல்றீங்க. அம்மா கோல்டு வந்ததுன்னா கோல்டு ஆரின் சாப்பிடுறது உன்னுடைய வைத்தியம். அந்த மாதிரி கோல்டு வந்ததுன்னா கோல்டு பிளாக் குடிக்கிறது மாப்பிள்ளையோட வைத்தியம் போல் இருக்கு. நீங்க எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசுவீங்க. போன அம்மா கிட்ட கொடுங்க. அம்மாவா? அம்மா வந்து ஒரு முக்கியமான வேலையா இருக்காங்கம்மா. இது பேச சொல்றேன். என்னம்மா அங்கேயும் போகச்சலா? நான் இங்க எரிச்சல்ல இருக்கேன். தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டி வச்சிங்களே, அந்த ஆளோட சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த ஆளோட பொறுக்கி தம் அடிக்கிறான். கண்ணு, வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் தம் பிடிச்சதாம ஆகணும். வெரி குட். மீனு, இதுதான் நான் முதலும் கடைசிமா பண்றது தப்புதான் மீனு. உனக்கு பிடிக்கலன்னு நான் சுட்டுக்கிறேன் நான் சுட்டுக்கிறேன். அப்பா, சிகரெட் ஒன்னும் சுட வேண்டாம். குடிக்காம இருந்தா சரி. அப்ப உன்ன ஹலோ, நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. ஐ ஹவ் சேஞ்ச்ட் யுவர் ரூம். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஹலோ, என்னடா தாடி பேல போன் பண்ணுவேன்னு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கிற. அதுக்கு கூட உனக்கு அங்க டைம் இல்லையா? இந்த ஹோட்டல்ல கால் போட்டா லைனே கிடைக்க மாட்டேங்குதுடா. ஒரே மழை. இங்க மட்டும் என்னவா? இங்கேயும் அதே மழை தான். மெட்ராஸே ஊட்டி ரேஞ்சு குளு குளுன்னு ஆகி போச்சுன்னா, இந்நேரத்துக்கு ஊட்டி சிம்ரன் ரேஞ்சுக்கு சிம்லா ரேஞ்சுக்கு குளு குளுன்னு ஆயிருக்குமேடா. ஓ அப்படியா? என்ன மட்ராஸ்லயும் பயங்கர மழையா? மழை மட்டும் இல்ல, ஒரே தண்ணி. அதான் ஒரு புல்ல வாங்கிட்டு புள்ள குட்டிகளோட வீட்டுக்குள்ளே சந்தோஷமா செட்டில் ஆயிட்டேன். வெளியேயும் தண்ணி உள்ளேயும் தண்ணி. டேய், இந்த சிப்ஸ் எடுத்து வாயில போடுறான். அம்மா, நீ எத்தனாவது ரவுண்டு? மச்சான், நான் தண்ணி போடுறது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பொட்டாடி தற்கொலையே பண்ணிக்கும். டேய், எல்லாரும் பொண்டாட்டி சொல்றதாண்டா அது. தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவதாண்டா பொண்டாட்டி. தண்ணி போடுங்கன்னு சொல்றவ. எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லிருக்கு தெரியுமா? குடி, ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அதான் ஃபாலோ பண்றேன். ஓகே. சாரி சார், ரூம் மாறி வந்துட்டேன். பரவாயில்ல, ரம்மா. ஆமா, கம். ரூம் பில்ல போட்டுருங்க. ஓகே. ஷப்பா ஏ ஷப்பா. மீனு, நீ குளிக்க போனா 2 மணி நேரத்துக்கு மேல நிந்துவியே. குளிக்க போனதா? அப்பாதாமா சொல்லு ராஜா. என்னத்த சொல்றது? என்ன ஒரு குடிகாரருக்கு கட்டி வச்சு என் வாழ்க்கையே குடிச்சவராக்கிட்டீங்களே. அம்மா, இது குளிர்காலம். நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நாம் நினைக்கிறோமே தவிர இந்த சின்ன சின்ன பெக்குகளை நினைச்சு கவலைப்பட்டு கூடாது. அப்பா சொல்ற புத்திமதியா இது? நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. இல்லம்மா, குடிகாரன்னு பொதுவா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. இப்போ வீட்லயே உட்காந்துட்டு பொண்டாட்டி ஆப்பாயில ஆம்லெட்டை போட சொல்லி ஒரு கோட்ரோ ஆப்போ வாங்கி குடிக்கிறானே, அவ குடிகாரனா? கிடையாது. குடிகாரன்னா யார் தெரியுமா? ஃபுல்லா குடிச்சிட்டு நடு ரோட்ல தான் யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம குப்பரை கிடக்குறான் பாத்தியா, அவன் தான் குடிகாரன். இல்லம்மா, நீங்க நிதானத்துல இல்லன்னு தெரியுது. முதல்ல போன் அம்மா கிட்ட கொடுங்க. சரி, அவகிட்ட பேசுக. அம்மாடி, நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா? கழுதைக்கு வாக்கப்பட்டா காதை பொத்திதான் போகணுன்ற மாதிரி சில நாய்களுக்கு வாக்கப்பட்டா வாழை ஆட்டித்தாமா திரணும். அதுதான்டா செல்ல வாழ்க்கை. வைக்கட்டுமா? சரி. இதுக்கு நீ பேசாம என்ன ஸ்ட்ரைட்டாவே திட்டிருக்கலாம். ஐயோ, நான் உங்களை சொல்லலங்க. காலை கொடுங்க. கால் அங்கதான் இருக்குது. இப்ப நான் இருக்கிற நிலைமையில எடுத்து மேல வைக்க முடியாது. ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டியா? ஊரு காட்டினேங்க. நீங்க ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், நானே வச்சு விடுறேன். இல்ல நானும் உன்னாலே கண்டுபிடிக்க முடியலையே. இப்படி உரிச்ச கோழி மாதிரி இருந்த நானு இப்படி ஊரே பாக்குற அளவுக்கு உருவாயிருக்கிறேன்னா அது காரணம் யாரு? யாரு? பீரு. இந்த பீரு, இந்த ஒயின்லாம் குடிச்சதால தான் கொஞ்சம் கலரு, கொஞ்சம் கண்ணம் வந்திருக்கு. அதனால தான் இந்த கருமத்தையே குடிக்கிறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த தாடி வந்து என் செவந்த கண்ணத்தை மறைச்சிடுச்சு. ஓஹோ, வைன் சாப்பிட்டா கலர் வருமா? ஐயோ, எனக்கு கலர் வரணுமே. அப்ப நான் இந்த கலரே போதும். நமக்கு பிறக்க போற குழந்தை கலரா பிறக்க ட்ரை பண்ணுவோமா?
சூப்பர். என்ன ரொம்ப பாராட்டாதீங்க. சார் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல டாப்லெஸ் ஃப்ளோரே கொடுத்துருக்கேன். டாப் ஃப்ளோரே கொடுத்துருக்கேன். மேடம் லாண்ட்ரி. கொஞ்சம் இருங்க. 1 2 3 4 5. திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே. திருடாதே பாப்பா திருடாதே. ஏயா ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு வைக்கல. நேரா கோயிலுக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுறேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம். பிரபு, என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு பிச்சை போடுற எல்லாருமே பிரபுதான். நீங்க தண்ணி போடுவீங்களா? ஐயோ சாமி, கிடையாது. தம்மு கிடையவே கிடையாது. பான்பர எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்ப என்னதான் பண்ணுவீங்க? நான் காலையில எந்திரிச்சு குளிச்சு முழுக்கிட்டு ஆண்டவனை வேண்டிட்டு பிச்சை எடுப்பேன். என்னங்க வாங்க சாமி கும்பிடலாம். முதல்ல நீங்க வா. உங்களை பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. பட் ஐ லைக். நீங்க கவனி. தண்ணி அடிப்பீங்களா? கிடையாது. தம்மு கிடையவே கிடையாது. பான்பர கிடையாது கிடையாது கிடையாது. இதெல்லாம் பண்ணாம இந்த ஆள் மாதிரி பிச்சைக்காரனா இருக்கணுமா, இல்ல இவருக்கே தர்மம் பண்ற பிரபுவா இருக்கணுமா? Think it. ஓஹோ சார் அப்படி வரீங்களா? கொஞ்சம் இருங்க. ஏ சாமி, நீங்க எதனால பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்தீங்க? அத ஏன் தாயி கேக்குற? இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இருந்ததாலதான் கெட்டு குட்டிச்சவராகி திருவோட்டேந்தி பிச்சை எடுக்கிறேன். யோ, இதெல்லாம் ஏன் முதல்ல சொல்ல நீ? என் பிளாஷ்பேக்கை நீங்க கேட்கவே இல்லையே. வாங்க வந்து சத்தியம் பண்ணுங்க. ஏய், நீ ஏண்டி அவன் பனியனை கிழிச்ச? நீ ஏன்டா அவன் மூக்க கடிச்ச? நம்ம வாங்கிட்டு வந்த பெயிண்ட்ல அவ ஏன் ஆட கிறுக்கா, ஏற்கனவே எவனோ கிறுக்கி வச்சிருந்தது தான் மாட நாட்டுன்னு ஏண்டலவே கட்டிட்டான். இப்ப இதுல அவளுக்கு இருக்குன்னா என்ன ஆயி போச்சுடா? சனியனுங்களா? சொல்லுப்பா சொல்லு. அட நீ எல்லாத்தையும் தெளிவா தான்ப்பா சொன்ன. ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல. பின்ன நான் எங்க வீட்டு வானரங்களோட டீல் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன சொன்ன? வக்கீலே உயிலே ஆசிரமத்துக்கு சொத்தெல்லாம் எழுதி வைக்க போறியா? குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு சொத்த கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ எழுதி வைக்கிறது தானடா முறை. முறையா? இப்ப நாங்க வந்தேன் ஒரே அறை. நான் இந்த சைத்தான்களை பெத்துக்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவருக்கு என்னடா 3 மாசம் ஆச்சான், குழந்தை இல்லையா, உடனே உயிர் எழுத போறான். உயிர். அப்பா எனக்கு எப்பப்பா உயிர் எழுதுவீங்க? உன் மேல ரயில ஏத்திட்டு அப்புறமா உயிர் எழுதுவேன். டேய் டேய், கொள்ளிச்சட்டி மாதிரி இத கையில வச்சுக்கிட்டு கேட்காதடா, பயமா இருக்குடா. கீழே வைடா. கேட்டியாடா மலரை சொல் இன்பத்தை? ஏற்கனவே மக்கள் தொகை 100 கோடி. போன வைடா. உயிர் எழுதுறத பத்தி எங்கிட்ட ஐடியா கேட்க, துகில் உரியறத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா ஏதாவது சொல்லலாம். அப்பா துயில் உரியதுன்னா என்னப்பா? சொல்றேன்டா. ஏய் அவருடி என்ன கேள்வி கேக்குற? அப்பா மச்சான், பஸ்ல போற சுகமே தனிடா. நாம சீட்ல உட்கார்ந்த உடனே நம்ம கன்னத்துக்கு பக்கத்துல ஒரு இடுப்பு வரும். அப்ப நம்ம உடம்பு அடுப்பா எரியும். எப்படா ஸ்பீட் பிரேக்கர் வரும் வரும்னு நம்ம மனசு அலப்பாயும். அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் போடுவான் ஒரு சடன் பிரேக். அந்த சந்தர்ப்பத்துல நாம அந்த இடுப்பை டச் பண்ணலாம். ஏண்டா நாயே பொறுக்கி அறிவில்ல? பொம்பளைங்க இடுப்ப தடவறதுக்குன்னு ஜொல்லி விட்டு பஸ்ல ஏறீங்களா? பொறம் போக்கு. கண்டக்டர் இவனை கவனிங்க. ஓய், என்ன ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்கிற? இறங்குடா. ஐயோ எங்க ஐயோ எங்க சொல்றது கேளு. எங்க எங்க ஐ அம் a decent family. ஐயோ ஓகே. பப்ளிக் பஸ்ல நாங்க இருக்கிறப்ப சிஸ்டர் மேல கை வச்சா விட்டுருவோமா? அக்கா, நான் தான்டா பிரபு பேசுறேன். பஸ் இடுப்பு அடுப்பு டச்சிங்கா அவ்வளவுதான்டா. அவ என்ன நாயே பேயன்னு ஐயோ கேட்காத விட்றா. அப்புறம் என்ன, பஸ்ல இருந்து என்ன குண்டு கட்டியா தூக்கி போட்டானுங்க. அவ்வளவுதானா? உன்னை செருப்பால் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மாட்டி விடலையா? அதெல்லாம் வேற நடக்குமா? எனக்கே நடந்திருக்குதே. என்ன மூஞ்சில காரி துப்பி செருப்பால் அடிச்சு யூடிசி கேஸ்ல புக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் லாடங்கட்டி அடிச்சத அடுத்த தலைப்புச் செய்திகளை சொன்னாங்களேப்பா. இதெல்லாம் நீ எனக்கு முன்னாடியே சொல்லல. நீ எங்கடா கேட்ட? அவசர குடுக்கியாட்ட எந்திரிச்சு போனேன்னா அதுக்கு நானா பொறுப்பு? பருப்பு வேடா போன வச்சுட்டான் போன. விருந்தாளிக்கு போறத பையன். அப்பா விருந்தாளிக்கு போனவனே யார்ப்பா? போடா. அது நான் தானே. அம்மா
சார் இனிமே நான் உங்க கடைக்கு தான் சார் வருவேன். வெல்கம். ஏன்னா 50 ரூபா கொடுத்தா நீங்க தானே 500 ரூபா தரீங்க. என்னப்பா இது நம்பரே போக மாட்டேங்குது. என்ன நம்பர் டயல் பண்ணீங்க சார்? 825224. அது நம்ம கடை நம்பர் சார். குட், யூ ஆர் அப்பாயிண்டட். சார் நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன் சார். சரி, என் மீட் நம்பர்னு 28 ஃபோன் நம்பர்னாயா? 48 48 48 8 சார். சார் ரிசீவர் எடுக்கல சார். நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். நீ ராமகிருஷ்ணன்னு எனக்கு தெரியும்பா, அது இவருக்கு தெரியணுமா? நீ போய் கோபி மஞ்சூரியன் 2 பிளேட் எடுத்துட்டு வந்து எனக்கே வச்சிரு. டிப்ஸ் இவங்கிட்ட வாங்கி. Okay, போ. அதாவது 4 வீல் இருக்கிற அம்பாசிடருக்கே ஒரு ஸ்டெப் நீ வச்சிருக்கான். எதுக்காக? ஒரு சேஃப்டிக்கு தான். பஞ்சர் ஆனாலும் வண்டி ஓடணுன்றதுக்காக. புரியுதா? இப்பெல்லாம் வீடுகள்லயே ஜெனரேட்டர் வாங்கி வச்சிருக்கான். எதுக்காக? கரண்ட் போனா கூட வெளிச்சம் இருக்கணுன்றதுக்காக. ஆனா அதுக்காக ஃபியூஸ் கேரியரே புடுங்க நான் உன்னை சொல்லலையே. புண்ணாக்கு, இப்ப என்னடா சொல்ல வர்ற? எனக்கு நான் ஒரு போன்விட்டா சொல்லிக்கிறேன். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் வராது. உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லக்கு. அதாவது புக்கு எப்பயும் போடுவான், ஆனா அது கூட இலவச இணைப்பு எப்பயாவது தான் போடுவான். அப்படி போடும்போது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறவன் தான் புத்திசாலி. அட ராமா. கரெக்ட். ராமன்னா ఒక మాట ఒక బాణ ఒక భార్య. ஆனா அதுவே கிருஷ்ணன்னா டபுள் மாட்டா டபுள் பானா டபுள் பாரியா. நீ சிங்கிளா டபுள் சாங்கிறத முடிவு பண்ணிக்க. சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம் சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம் விடுங்க. தண்ணி குடிங்க. இன்றைய சிறப்பு விருந்தினரான இவரை பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. சமுதாய விழிப்புணர்விற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றவர் இவர். தம்முடைய பல அலுவல்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய காலை பொழுதை நமக்காக ஒதுக்கியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம் திருமணி அவர்களே. இனிமே இந்த கருமத்தை தொடவே கூடாது. காலையில வணக்கம் தமிழகம் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவீங்க. சாயந்தரம் தலைப்பு செய்திகள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலைய தொங்க போட்டுருவீங்க. இத பாருங்க, நீங்க தினம் குடிக்கிறத கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கிறத என்னால பொறுத்துக்கவே முடியல. ராத்திரி என்ன பண்ணீங்க தெரியுமா? என்ன பண்ண? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்க. இவ்வளவுதானா? அப்புறம் நான் தான் இடியாப்பத்தை என் கையால உங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஊட்டும் போது என் விரல வேற கடிச்சிட்டீங்க. இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நான் என்ன தண்ணி அடிச்ச போதையில சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னாதான் நீ உன் கையால ஊட்டி விடுவேன். நான் என் பல்லால கடிக்கலான்னு. என்னங்க நிஜமாவா சொல்றீங்க? கொஞ்சம் கால காட்டுங்களேன். கால்ல இடியாப்ப பாயால சிந்தி கிடையாது. குளிச்சுட்டு வந்தேன். பரவாயில்ல, நான் குளிச்சுட்டேன். புரியுதுப்பா. அந்த பொண்ணுக்கு பர்த்டே, அதுக்கு நீ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க விரும்புற. அந்த கிஃப்ட நீ தான் கொடுத்தன்றது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியணும். அந்த கிஃப்ட வச்சு அந்த பொண்ணு மனசுல ஒரு லிஃப்ட் பிடிக்கலாம்னு நினைக்கிற. ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதப்பா. வறட்சியா இருக்குதே. வந்துருச்சு. அதனாலதான் உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு நரி வாங்கிட்டு வந்தேன். இது சாதாரண நரி இல்ல, டிக்ஷனரி. இதுல உனக்காக பல அற்புதமான வார்த்தைகளை எல்லாம் புடிச்சு வச்சிருக்கிறேன். கேக்குறியா? பார்க்க கூடாது. இன்ஃபாக்சுவேஷன், ஃபேசினேஷன், ஃபிக்சேஷன், பேஷன், அப்சஷன், அல்சேஷன், கான்ஸ்டிபேஷன். கிறிஸ்பா ஏதாவது சொல்ற? கிறிஸ்பா மட்டும் இல்ல, ஃப்ரெஷ்ஷாவே ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் கிரஷ். இந்த கிரஷையே பிள்ளையார் சொல்லியா வச்சு ஒரு மேட்டரை ஆரம்பிய. கிரஷ்னா என்னடா? ஒருத்தர் மேல ஏற்படுற தீவிரமான ஆசை, வெறி. புரியல? டைரக்ட் லவ்னா கிஸ், இன்டைரக்ட் லவ்னா கிரஷ். இத நீ சாப்பிடு, இத நான் சாப்பிடுறேன். யோ, பேசிட்டு கைய போடு. இல்ல பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? நீங்க தான் ஆரம்பிக்கணும். 2000. அம்மா, இது மெல்லின உயர் தான். அதுக்காக 2000 ரூபாய் கேட்டீங்க. அப்படியே பார்த்து கட்டுவலி யார் மாதிரி சொல்லுங்க. வயசு கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மூஞ்சியே தாடிக்குள்ள தேட வேண்டியதா இருக்கு. ஏங்க நீங்க எடுக்க போற புது படத்துக்கு ஹீரோ தேடுற மாதிரி சொல்றீங்க. இது பாருங்க, 1000 ரூபீஸ். ஆட்டோ அடியா? யோ, இறங்கயா? இறங்க சொன்னீங்க. நீ எடி ஆட்டோவ.
2000 நம்ம பட்ஜெட் எப்படி சேர்த்தாங்க? 250 ரூபா. ஓகே, இதை வச்சிருக்கேன். என்னது? அல்வா. ஆமா, அல்வாலாம் நம்ம தனியா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது. பப்ளிக் பிளேஸ்ல பக்கோடா தான் வேணும். கரெக்ட். ஆனா பக்கோடா சாப்பிட சத்தம் கேட்க பக்கத்துல இருக்கலாம் தெரியும் பாப்பா. நான் பர்சனலா பேச முடியாதுல்ல. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நீங்க சாரி வாங்கி கொடுப்பீங்கன்னு ஆசையா வந்தா இங்க வந்து அல்வா கொடுக்குறீங்களா? ரைட்டு. நீ சாரி கேட்டினா ஸ்வீட்டா தான் இருப்ப. ஆனா சாரியே ஸ்வீட்டா இருந்தா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படிதான் இருக்கும். காஞ்சிபுரமா? இல்ல கோயம்புத்தூர் கிருஷ்ணா ஸ்வீட். மைசூர் பாக்குலே போடுவீங்களா? வாட் a sweet idea. டிடி நாயுடு பிறந்த ஊர்க்காரங்களே. ஏங்க, உங்களுக்கு ஒரு மைசூர் பாக்கு வேஷ்டி வாங்கிருக்கலாம்ல? அவ்வளவு பணம் இருந்தா ஆட்டோலயே போயிருக்கும்ல. எனக்கு வேஷ்டி வாங்குறதா முக்கியம். உனக்கு சாரி வாங்கி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துறது என்னுடைய லட்சியம். ஏங்க, உங்க காலை கொஞ்சம் காட்டுங்களேன். இது பப்ளிக் பிளேஸ், என்ன சாமியார் நினைச்சுவாங்க ப்ளீஸ். பரவாயில்லைங்க. அல்வா? அல்வா உனக்கு தானே? சாரி. 1000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ள இந்த மாதிரி மூஞ்சி தான் கிடைக்கும். என்ன சொல்லிட்டு போறாங்க? ஸ்வீட் சாரி எங்க கிடைக்கும்னாங்க, அந்த கவுண்டர் காட்டினேன். இல்ல, என்னமோ மூஞ்சி கீஞ்சின்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த சாரி உன் மூஞ்சிக்கு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சைடுல இருந்து சிக்னலே வர மாட்டேங்குதா? என்ன? இல்ல பால் இல்ல பால் குழந்தை கொடுத்தியா? அதுக்கு பசிக்குமேன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்பவே கொடுத்தாச்சு. சரி 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 சரி. இது எதுக்கு? இது எனக்கு. இல்ல தூக்கமே வர மாட்டேங்குது. கருமை என்னன்னே சரியான கூர்க்கா பிறந்த நேரத்துல பிறந்திருப்பீங்க போல இருக்க. அடுத்த ராத்திரில தொல்லை பண்ணிக்கிட்டு பேசாம போத்திக்கிட்டு படுங்க. போத்திக்கிட்டு படுத்தா தூக்கம் வருமா? ஊத்திக்கிட்டு படுத்த அளவு தூக்கம் வரும். அதையும் நீ பேன் பண்ணிட்ட. ஒரு பீராவது குடிச்சுக்கிறேன். ஏதோ ஒரு கர்மத்தை குடிச்சு தொலைங்க. என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரி. இங்க ஒரு பாட்டில் காண இவ்வளவு ஆரம்பிச்சிட்டாரா? அட ஏய், பியரை கொண்டு போய் எதுக்கு அங்க ஊத்திட்டு இருக்க? அங்க ஊத்துனாலும் உடனே இங்க தானே ஊத்துறீங்க. அதனால தான் நானே டைரக்டா ஊத்திக்கிட்டு இருக்கிறேன்.